இல்லை நிஜமாவே கொண்டாடும் விதமான ஒரு டீசர் தான் அது. பார்க்கும் பொழுது ரஜினிக்கெல்லாம் வயசு ஆகவே ஆகாதாங்கிற அளவுக்கு அவரை விட கொஞ்சம் அதிகப்படியாக போயிட்டார் இந்த டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பொதுவான கருத்து இருக்கு. பட் வட சென்னையில் இருக்கிற படைப்பாளிகள் எதிராக குரல் கொடுக்கும். இது வரைக்கும் அஜித் படங்களுக்கு செய்யாத அளவுக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க உங்களுக்கு. வெற்றிமாறன் காதில் ஒன்றுன்னா இன்னும் சிக்கல என்ன. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைபேச்சு திரு ஆந்திரன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், லோகேஷ் கனகராஜுடைய முதல் தயாரிப்பு ஃபைட் கிளப் படம் எப்படி இருக்கு? விமர்சனங்கள்லாம் ஒரு மாதிரி இளைஞர்கள் பாசையில் சொல்லணும்னா என்ன தாறுமாறு. இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்கிறது தான் அதில் இருக்கிற மைனஸு. சரி, ஆக்சுவலாக அந்த படம் பெரிய வன்முறை நிறைந்த ஒரு படமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் விரும்பினதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவரே அது மாதிரி ஆமாம், அதனால் அவர் அந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி பொதுவாகவே இந்த வட சென்னை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பார்வையை இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க. வட சென்னைன்னா அப்படி தான் இருக்கும். அங்கே இருக்கிற இளைஞர்கள் எந்நேரம் கத்தியும் அருவாளும் ரத்தமுமாகவே இருப்பாங்க. அவங்களுக்கு வன்முறையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. கஞ்சா அபின் இன்னும் என்னென்ன போதை பழக்கங்கள் இருக்கோ எல்லாமே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு நீண்ட காலமாக தமிழ் சினிமாவில் இருக்குது. இந்த போக்கு எப்போ மாறும்னு தெரியல. வெற்றிமாறன் வட சென்னையை காமிப்பார், வன்முறை நிறைந்த ஒரு களமாக எப்போவுமே அவர் காமிச்சிட்டு இருக்காரு. அவரை விட கொஞ்சம் அதிகப்படியாக போயிட்டார் இந்த டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பொதுவான கருத்து இருக்குது. பட் வட சென்னையில் இருக்கிற படைப்பாளிகள் இதுக்கு எதிராக குரல் கொடுக்கும் நிச்சயமாக. ஏன்னா அங்கே இருப்பவர்களுக்கு தான் அவங்களுடைய வழி தெரியும். ஏன்னா இப்போ வெளியில் போகும்போது இந்த படம் என்ன சித்தரிச்சதோ அதே மனநிலையோடு தான் அவங்களெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதுக்கு குரல் கொடுத்தா தான் இந்த போக்கு தமிழ் சினிமாவில் நிறுத்தப்படும்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் லோகேஷ் கனகராஜ் ஒரு இந்த டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்காரா தயாரிப்புல, அல்லது அவருக்கு பிடிச்ச ஜானர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் திட்டம்? இல்லை, எனக்கு இந்த படத்தை அவர் ஏன் பண்ணாருன்னு தோணுச்சுன்னா, உரியடி விஜயகுமார் அவருடைய நண்பர்களா. இன்னொன்று உரியடிங்கிற படம் ஒரு மிக சிறப்பான படமாக வந்துச்சு. சரி, அதற்கப்புறம் அவர் பண்ண படங்கள் ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட அந்த ஒரு படம் அவர் மீது ஒரு பெரிய மரியாதையை ஏற்படுத்தியிருந்தது. ஸோ அதன் காரணமாக சரி அந்த டைரக்டர் நடித்து ஒரு படத்தை கொடுக்கும் பொழுது நாம் அதை பண்ணணும்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் இதில் இறங்கியிருக்காரு அவர். பட் அந்த விமர்சனங்கள் எல்லாமே நிச்சயமாக ஒரு கருத்தில் எடுத்துப்பார் லோகேஷ். ஏன்னா எப்போவுமே விமர்சனங்களை புறந்தள்ளாத சில இயக்குநர்கள் அவர் ஒருத்தர். இப்போ இந்த லியோ படத்துக்கெல்லாம் அவ்வளோ விமர்சனங்கள் வரும்பொழுது எதையுமே அவங்களுக்கு இதான் வேலை அப்படின்ட்டுலாம் அவ்வளோ போகவே இல்லை. அவங்களுடைய கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ அதனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கருத்தில் கொண்டு அடுத்தடுத்த படங்களை அவர் இன்னும் சிறப்பாக தயாரிப்பார் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வாரத்தில் வேட்டையனுடைய பட தலைப்பு, ரஜினிகாந்த் படத்துடைய தலைப்பு வந்த உடனே கொண்டாடுறாங்க ரசிகர்கள்லாம். ஏதோ பார்க்கும்போது எப்படி இது என்ன ஏதாவது உங்களுக்கு தோணுதா சார்? என்ன மாதிரி? இல்லை, நிஜமாவே கொண்டாடும் விதமான ஒரு டீசர் தான் அது. அதை பார்க்கும் பொழுது ரஜினிக்கெல்லாம் வயசு ஆகவே ஆகாதாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அவருடைய ஸ்டைல், அந்த கரிஷ்மா அதெல்லாம் அப்படி வேற மாதிரி அவர் படத்துக்கு படம் அதை ஒரு மினக்கிறாரு பாருங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னும் அவர் என்ன பண்ணாலும் மக்களுக்கு பிடிக்குதுங்கிற அளவுக்கு அவர் செஞ்சிட்டு இருக்காரு சினிமாவில். சரி, அப்படி இந்த கண்ணாடி அவர் தூக்கி போடுறது, அந்த கண்ணாடி போய் அப்படி கரெக்டாக அங்கே போய் உட்காந்துக்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் மேஜிக் மாதிரி இருந்தால் கூட அந்த ஒரு லாஜிக் இல்லாத மேஜிக்வாங்கல்ல, அதுதான் ரஜினி. ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்று தாசை ஞானவேல் இந்த சொசைட்டியில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து படம் பண்ணுற ஒருத்தர். அவரும் ரஜினியும் இணையும் போது அந்த படம் என்ன ஃபயராக இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சோசியல் மெசேஜோட. ஆமாம் ஆமாம், வெறுமனே கூத்தா இல்லாமல் அதுக்குள்ள ஒரு மெசேஜோட வரும்பொழுது அது இன்னும் அழுத்தமாக இருக்கும். ஏதாவது யூகிக்க முடியுதா? அது வேட்டையன் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஸ்டோரி இது என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, அது ஆக்ஷன் படம். அதில் ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியாக நடிக்கிறாருங்கிறதெல்லாம் ஏற்கனவே வந்த தகவல் தானே. நிச்சயமாக அவர் அதில் அவர் சொல்கிற டயலாகு அதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு வெறித்தனமான படமாக இருக்கும் நிச்சயமாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஆமாம் ஆமாம் ஆமாம், நிச்சயமாக அந்த ரஜினி ஃப்ளேவர் எங்கேயும் கெட்டு போகாமல்
அதுக்குள்ள ஒரு அழகான கருத்தை வச்சு சிறப்பான படமாக பண்ணுவார். ஸோ அடுத்து ரஜினி அவர் பேசும்போது கமல் பற்றி பேச வேண்டியிருக்கு. அவருடைய அந்த தக்லைப்பு காஸ்டியூம் டிசைனர் பற்றி நிறைய தகவல் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஏதாவது அது சம்மந்தமாக? ஆமாம், அவருடைய காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்காக அவங்க அமெரிக்கா போயிருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. சரி. இப்போ அந்த காஸ்டியூம் அமெரிக்காவில் போய் தான் பண்ணணுமா, அதை இங்கேயே பண்ண முடியாதாங்கிற கேள்விகள்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட மெல்ல விசாரித்தோம்னா வேறு தகவல்லாம் சொல்கிறாங்க. கமல் வந்து ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறாரு. அந்த பிஸ்னஸுக்கான ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அவங்க தான் கவனிச்சிட்ருக்காங்க. அது தொடர்பாக தான் அவங்க அமெரிக்கா போயிருக்காங்க. போகிற இடத்துல இப்போ அவங்களுடைய பர்மனண்ட்டான தொழில் காஸ்டியூம் டிசைனர் தான். ஸோ இந்த படத்துக்கான காஸ்டியூமே நம்ம அங்கேயே ரெடி பண்ணிட்டு வந்துடலாமேங்கிற மாதிரி ஒரு 2-in-1 பர்பஸாக அவங்க போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சரி. மற்றபடி இப்போ அந்த படம் எந்த நூற்றாண்டில் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் மனிதத்தனம் சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியும். பட் அந்த காஸ்டியூம் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான அந்த கோணியில் தைச்ச மாதிரி தான் இருக்குது அந்த காஸ்டியூம்லாம். அதில் இவங்க என்ன புதுசாக பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி. பட் என்ன இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அமெரிக்காவிலேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வேற நம்மளே வேற மாதிரி பார்ப்போம் இல்லையா. ஒரு சாதாரண பையாக இருந்தால் கூட அது அமெரிக்காவிலேருந்து இந்த பையங்கும் பொழுது அதற்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுறதுக்காக கூட பண்ணுறாங்களா, இல்லை அதுக்கான தேவை? பர்ஃபெக்ஷன், அதையும் தாண்டி ஒரு பர்ஃபெக்ஷன். மணிரத்னம் படத்தில் அது ரொம்ப முக்கியம். ஒன்று கமல் படத்தில் சும்மா அந்த ஒரு சின்ன நூல் ஊசிக்கு கூட அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் செலுத்துவாங்க. ஸோ அதனால் அவங்க அமெரிக்கா போனதில் வந்து நம்ம குறையா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நேர்த்தியாக கொடுக்கணுங்கிறதுக்கான முயற்சியாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி என்ன சார், இந்தியன் 2 சம்பளம் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் எதுவும் இருக்குதா? என்ன போயிட்டுருக்கு? நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, பட் இப்போ ரீசெண்டாக ஏதாவது? ஆமாம், அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட அந்த சென்னை அருகையில் ஒரு இடத்துல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. சரி. எல்லாமே இந்த ஃபைட் சீனில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்கு அதுமாதிரி சின்ன வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் ஏற்கனவே முடிஞ்ச படம் தானே, அங்கங்கே டச் பண்ணுற வேலைகள் தானே இந்தியன் 2. ஸோ அந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. பட் ஏதாவது இன்னும் காலதாமதம் ஆகுமா படம் வர்றதுக்கு? இல்லை நிறைய ரிலீஸை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை தான் தீர்மானிக்கும். ரொம்ப முன்னாடியே இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தா கூட இந்த சொன்ன நேரத்துக்கு இன்னைக்கு படங்கள் வருதான்னா இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, பல புறக்காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்தியன் 2 இவங்க ஒரு டைம் சொல்லியிருக்காங்க, டேட்டு சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டுக்கு வருமாங்கிறது போக தானே தெரியும். பட் அவர் ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு சங்கர். பட் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஆமாம், உறுதியாக சொல்ல முடியாது. ஆமாம். அப்புறம் இதில் கல்கியில் வில்லன் அவர் அதோட ஷூட்லாம் போயிட்டு இருக்கிறத கேள்விப்பட்டோம். என்ன எந்த அளவுக்கு? ஆமாம், ஆக்சுவலாக அந்த படத்துக்கு ஒரு 20 நாள் டேட்டு கொடுத்துருக்காரு போல் இருக்கு. அதுக்கு தான் அவ்வளோ பெரிய தொகையை அவர் சம்பளமாக வாங்கியிருக்காரு. பெரிய தொகை அது. ஆனால் இப்போ ஒரு 3 நாள் நடித்து கொடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. மொத்தமே ஒரு 20 நாளில் 3 நாள் நடித்து கொடுத்துருக்காரு. அவங்களே வந்து திரும்ப கூப்பிட்றோன்னு சொன்னாங்களா, அல்லது இவர் ஏதாவது சொந்த வேலையின் காரணமாக வந்தாராங்கிறது தெரியல. பட் 3 நாள் நடித்து கொடுத்துட்டாரு. ஆமாம். ஸோ இன்னும் பேலன்ஸ் இந்த இருக்கு. இன்னொரு 17 நாள் ஷூட்டிங் இவர் போர்ச்சனே இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இனிமேல் எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அது பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்படுற படம் இல்லை அது. அதில் ஆனால் ஒரு ரக்கடான வில்லனாக நடிக்கிறார் அவர். இப்போ கமல் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் வந்து ஒரு படத்தில் வில்லனாக வராங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க இந்த வில்லத்தனத்தை ஏன் பண்ணங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க ஹீரோவை வெளிப்படுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அப்படிலாம் கிடையாது. சரி, முழுக்க நீங்கள் பதட்டப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வில்லனா நடிக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆமாம் 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 ஆமாம். ஸோ கமல் படத்தில் இது அதாவது கமல் ஹீரோவாக வந்த படங்களை தாண்டி இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேரக்டராக இருக்கும் மாதிரி சொல்லுங்க. எப்பவுமே அதானே. இப்போ ரஜினி ஃபார்முலாவே அவர் வில்லனா நடித்த படங்கள்லாம் நீங்கள் பாருங்க. கரெக்டாக 2 டூயல் ரோல் பண்ணுவார். அதில் ஒரு கேரக்டர் வில்லத்தனம் பண்ணோம், அது வேற மாதிரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆன்டி ஹீரோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஈர்ப்பு அது மேலே வரும்ல. ஸோ அதனால கமல் பண்ணுறாரு நினைக்கிறேன். சார் விஜய் பற்றி எதுவும் தகவல் இருக்கா? விஜய் ரசிகர்கள்லாம் நிறைய. ஆமாம், நேற்று மருத்துவ முகாம் நடத்திருக்காங்க. அது ரொம்ப நிறைய பேர் பாராட்டுறாங்க. அது இது வரைக்கும் விஜய் என்னென்னமோ அறிவிச்சார். இந்த குழந்தைகளுக்கு இரவு பாடசாலைன்னாரு, அப்போ ஏதோ சொன்னார், நூலகம்னு சொன்னார். எல்லாமே ஃப்ளாப் ஆகி போச்சு. அதெல்லாம் எதுவுமே பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த மருத்துவ முகாம் ரொம்ப சிறப்பாக பண்ணதெல்லாம் வெளியில் தகவல் இருக்குது. ஒரு சென்னையில் ஒரு 25 இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காங்க. இதை தமிழ்நாடு முழுக்க விரிவாக்கம் பண்ணுற எண்ணத்துலலாம் அவங்க இருக்காங்க. முதல் கட்டமாக
ஏன் சென்னையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா இந்த ஃப்ளட்டு, மழை வெள்ள இதற்கப்புறம் பாதிப்பு. வர்ற பக்க விளைவுகள் இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே சரி பண்ணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஓட்டு போடுறதுக்காக தேர்தல் சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பல வருஷமாக வீட்டுக்குள்ளேயே இருக்கிற முதியவர்கள்லாம் தூக்கிட்டு வந்து ஓட்டு சாவடி கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சு திரும்ப கொண்டு உள்ள விட்டுருவாங்க. விடுவாங்க. ஆமா. இது வந்து ஒரு ஆதாயத்தின் பேரில் செய்யறது. ஆனால் இந்த முறை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி வயதானவர்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு மருத்துவம் பார்க்க முடியாமல் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே தூக்கிட்டு வந்து ஆட்டோவில் வச்சு முகாமுக்கு கொண்டு வந்து அவங்கள உடல் பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு மாத்திரையெல்லாம் கொடுத்து திருப்பி கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஸோ இது ரொம்ப இதை தான் ரொம்ப வியப்பாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் வந்து ஏதோ காமாசமாக நம்ம ஒன்று நடத்தினா ஒரு பேர் வச்சு ஒரு போட்டோ எடுத்து போட்டோம் அப்படின்னு இல்லாம நிஜமான அதே உணவு வழங்கும்போது ஒரு போட்டோ கொண்டு வந்து அப்படியே வச்சது பெரிய அளவுல அது பெரிய சர்ச்சையா போய் விஜய் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு. கண்டிச்சு ஏன் அப்படிலாம் பண்றீங்க அசிங்க பயங்கரமா திட்டி இனிமே வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நீங்க புஷி ஆனந்த் கையில பாத்தீங்கன்னா எப்பவும் ஒரு நோட்டு ஒன்று எடுத்துட்டு வருவார். விஜய் படம் போட்ட அட்டை படம் போட்ட ஒரு நோட்டை இப்படி வச்சுட்டு தான் பேசுவாரு, இப்படிதான் பண்ணுவாரு. இப்போ இருக்கா பாத்தீங்களா? கிடையாது. ஏன்னா விஜய் கூப்பிட்டு சொல்லிட்டாரு இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு. இப்போ அது விட்டாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ வச்சுட்டு இருந்த பையனை கூட கூப்பிட்டு ஏதோ கடிந்து கொண்டதா தகவல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க சில உதவிகள்லாம் பண்ணாங்க. இப்போ இந்த தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வெள்ள நிவாரண பொருட்கள்லாம் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் இந்த பேட்ச் மட்டும் குத்திக்கிட்டு ரொம்ப டீசெண்டாக பண்ணாங்க. நிஜமாவே அதெல்லாம் நம்ம அந்த இன்னொன்று தூய்மை பணியாளர்களை இந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு ரசிகர் மன்றம் பார்க்குது, அவங்களுக்கும் ஒரு ஒரு நம்ம செய்யணும்னு நினைக்குதுங்கிறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்த முறை அவர்களுக்கான பணி தான் ரொம்ப அதிகம். அவங்கள வந்து இந்த தமிழ்நாடு அரசு கசக்கி புழிஞ்சிருச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க நிற்க இடம் இல்லாமல் நேரம் இல்லாமல் ஓடிட்டே இருந்தாங்க இந்த தூய்மை பணியாளர்கள். இத்தனைக்கும் அவங்க விட தண்ணியில் மேர்ந்துட்டு அப்படி இருந்தும் பொது சேவைக்காக வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு விஜய் ரசிகர் மன்றம் ஒரு முறையான நிவாரணம் கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிச்சயம். ஆமாம். ஸோ அது அவருடைய படம் குறித்த ஏதாவது விஷயம் இருக்குதா? அப்டேட்டு அப்படி போயிட்டு இப்போ விஜய் 68 ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போ ஹைதராபாத்தில் ஃபைட் சீன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஏப்ரலில் வர்ற மாதிரி முதல்ல ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ஏப்ரலில் வராதுன்னு தள்ளி போகுங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு அதோடைய அதாவது ஒரு கோடை கொண்டாட்டம் மாதிரி ஒரு வாய்ப்பு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் மேனா அந்த லீவ் டயத்தில் பிளான். ஆமாம், அது வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. கொஞ்சம் தள்ளி போய் அவருடைய பிறந்த நாள் சமயத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜூன் 22 அவருடைய பர்த்டே. ஸோ அந்த காலகட்டத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் எப்படி சார்? அஜித் பக்கம் அஜித் அது அந்த ஷூட்டிங்கும் பரபரப்பாக போயிட்டு தானே இருக்கு. போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட வலைபேச்சில் பேசியிருந்தோம். படப்பிடிப்பில் வந்து அவர் ஒரு கேமரா ஒன்று வச்சுக்கிட்டு அவருக்கு ஷாட் இல்லாத நாட்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ அன்னைக்கு உட்காந்து அங்கே ஷூட்டிங்கில் இருக்கிறவங்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து விதவித கோணங்களில் எடுத்து அவரே அதை ஃப்ரேம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வந்துச்சு. சரி, ரொம்ப அவருக்கும் பொழுது போகணும்ல. இப்போ நம்மளாம் வந்து ஒரு 50-100 நண்பர்களை வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் கிடச்சுன்னா ஃபோனை போட்டு உட்காந்து மணிக்கணக்கில் அரட்டை அடிச்சிருக்கோம். பட் அவர் அப்படி கிடையாது. இல்லை, ஒரு வட்டத்துக்குள் வாழ்பவருங்கிறதுனால இந்த மாதிரி ஏதாவது அமையும் போது அதை பயன்படுத்தி. ஆமாம், அவ்வளோதான். ஒரு இது என்ன சார், அஜித் வெற்றிமாறன் கூட்டணி வருதுன்னு சில பேச்சுக்கள் வந்து. ஆமாம், அது உறுதியாக வருது அதில். ஆமாம், அதில் வெற்றிமாறன் வந்து ரொம்ப உறுதியாக இருக்காரு. இந்த எல்ரட் குமார் அவர் தான் தயாரிக்க போகிறாரு இந்த படத்தை. அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அவங்க டார்கெட் என்னென்னா ஒரு தாறுமாறான பட்ஜெட். இது வரைக்கும் அஜித் படங்களுக்கு செய்யாத அளவுக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க போட்டிருக்கு. வெற்றிமாறன் காதில் விழுந்துன்னா இன்னும் சிக்கலாயிரும். ஏன்னா அவர் 4.5 கோடியில் ஆரம்பித்த படம் தான் விடுதலை. அதை 45 கோடியில் கொண்டு போய் நிறுத்தினவர். நீங்கள் பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டில் எடுங்கன்னு சொன்னால் அது எங்கே போயிடாது அப்படின்னு தெரியல. பட் அவங்க அப்படி ஒரு முடிவை எடுத்ததா ஒரு தகவல் இருக்குது. ஒரு சின்ன லைன் வந்து வெற்றிமாறன் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் இப்போ டெவலப் பண்ணுகிற வேலைகள் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நடுவில் வாடிவாசல் ஒன்று நிற்கிது. சரி, அந்த வாடிவாசல் படத்தை அவர் எப்போ ஆரம்பித்து எப்போ முடித்து அவர் எப்போ அஜித் படத்துக்கு வர்றதுங்கிறது ஒன்று இருக்குது. ஒருவேளை வாடிவாசலே டிராப் ஆவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ அமீர் சூர்யா பிரச்சனையில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அது என்னவா வரப்போகுது, எப்போ அஜித் படம்ங்கிறதெல்லாம் தெரியல. எல்லாம் போக போகுதான் தெரியும். சார், இப்போ இவர் வினோத் படமும் ஏதோ தள்ளி போகிறதா சொல்கிறாங்க சார். கமல் வினோத் படம். ஆமாம், கமல் இப்போ மணிரத்னம் படம் போயிட்டுருக்கு, இந்தியன் 2 போயிட்டுருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஓடிடி நிறுவனங்கள் வந்து
இந்த படத்தை வாங்கினா தான் இவங்க வந்து ஒரு நம்பிக்கையோடு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணி போக முடியும். இப்போ 2024க்கான படத்தெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. சரி. இப்போ இந்த படம் 2024 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன், 2024, 25 வரைக்குமே அவங்க படத்தை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து எப்படி படத்தை கொடுக்கறது? ஏன்னா மணிரத்னம் படத்தை அவங்க வாங்கியிருக்காங்க, ஒரு கமல் படம் தான் அவங்களால வாங்க முடியும். அப்போ விஷ்ணுநாத் படத்தையும் சேர்த்து வாங்கினா 2 கமல் படமாக போயிடும். அவங்க வந்து எல்லா நடிகர்களுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுனால அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு போல இருக்கு. ஸோ அதையெல்லாம் ஒட்டி தான் இந்த படம் தள்ளி போகுதுங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு. நடுவில் இவர் வந்து தீரன் அதிகாரம் 2 எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காரு. ஸோ அதனால அது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ அயலானும் நிறைய ப்ரொமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு சார். இன்னொரு பக்கம் சில பேர் அயலான் 2 அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அது இல்லை, எப்போவுமே எக்ஸஸாக இப்போ எக்ஸஸாக எடுத்ததை பார்ட் 2 பண்ணிடுவாங்க. சரி. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்னா, அந்த படத்தினுடைய டைரக்டர் ரவிக்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக இந்த படத்தோட போராடிட்டு இருக்காரு. ஸோ இதற்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகி நீங்கள் வாங்க பார்ட் 2 பண்ணலான்னா அவர் அது பெரிய சிக்கல் அது. ஏன்னா உளவியலாகவே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மேலே 5 வருஷம் 7 வருஷம்லாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா இவர் லைஃப்பும் போயிடும். இவரும் வெளியில் போய் நிறைய படங்கள் பண்ணணும் இல்லை, சூர்யாட்டெலாம் கதை சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்ட் 2 இப்போ வருமாங்கிறது டவுட்டு தான். பட் கண்டென்ட் நிறையா வச்சுருக்காங்க, எக்ஸஸ் கண்டென்ட்டு நிறையா இருக்குது. ஒருவேளை இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஒரு ட்ரெண்ட் செட்டராக மாறிச்சுன்னா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கூட திரும்ப அந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எல்லாத்தையுமே அந்த படத்தினுடைய வெற்றி தான் தீர்மானிக்கும் சார். அப்புறம் ட்ரெயின் பட அறிவிப்பு, விஜய் சேதுபதி மிஸ்கின் காம்பினேஷன், ஆமாம், அதை பற்றியும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. வித்தியாசமா? ஆமாம்மா, உள்ளபடியே அது ஒரு இப்போ மிஸ்கின் படங்களில் வந்து சிஜி ஒர்க்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. சரி. பட் இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட 4 கோடி 5 கோடிக்கு ஏதோ பட்ஜெட் கொடுத்துருக்குறாராம் சிஜிக்கு மட்டுமே. ஸோ அந்த அளவுக்கு அதில் ஏதோ நிறையா ஒர்க் பண்ண போகிறாங்க. ஒரு செட்டு ஒன்று, ஒரு கம்பார்ட்மெண்ட் செட்டு ஒன்று போட்டு அதில் தான் மொத்த படமும் முடிக்க போகிறாங்க அவங்க. ஒரு 60 நாள் படப்பிடிப்பு அதில் தான் நடக்க போகுது. சரி. ஸோ அதனால் வந்து அது மிஸ்கின் படங்களில் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். அதான் திரும்ப இந்த சிஜி ஒர்க்கு தான் ஒரு ஸ்பெஷலாக சொல்கிறேன். சரி. நிறைய அவங்ககிட்ட முக்கியமாக கேட்க நினச்சது, திரு விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை குறித்து பல்வேறு தகவல்கள், அப்புறம் அல்லது அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போய் இந்த நேரத்தில் கட்சியினுடைய கூட்டம் அவர் அங்கே அழைத்து வரப்படுறாரு. கட்சியினுடைய பொதுச் செயலராக பிரேமலதா விஜயகாந்த் தேர்ந்தெடுத்துருக்குறோம். அந்த விழாவில் அவரை பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது? அதான் இது மக்கள் வந்து 2 விதமாக பார்க்குறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா, விஜயகாந்த் அவ்வளோ கம்பீரமாக இருந்தவர், அவர் அப்படி பார்க்கறதுக்கே எங்களால் கஷ்டமாக இருக்குது, தாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது. இன்னொன்று, திரையுலகத்திலேருந்து பாண்டியராஜ் வந்து முதல் முறையாக குரல் கொடுத்துருக்காரு. ஏன்னா இதற்கு முன்னாடி திரையுலகத்திலேருந்து வெளிப்படையாக பேசினவங்க யாருமே இல்லை. அவர் வந்து அவரை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவரை தயவுசெய்து கஷ்டப்படுத்தாதீங்க, அவருக்கு ஓய்வு கொடுங்க, அவருக்கு தேவை பொது பரிபூர்ண ஓய்வு தான், அவர் பூரணமாக குணமாகிற வரைக்கும் அவருக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்லாம் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. இதை தொடர்ந்து திரையுலகத்திலேருந்து பல பேர் இந்த கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவரை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிற மாதிரி அவங்க வந்து அவர் மீது முழு அன்பையும் வச்சிருக்கிறதுக்கு நிறைய நம்ம வந்து வேற மாதிரி பார்க்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து அந்த பொது இடங்களுக்கு அவரை கூப்பிட்டு வராங்க அப்படின்னா, அவர்களை பார்க்கும்பொழுது அவருக்குள்ள ஒரு உற்சாகம் வரும். அது வந்து உடம்புல இன்னொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். 4 சுவர்களுக்குள்ளே அடைஞ்சு எப்பவுமே நம்ம நோயில் இருக்கிறோம், மனநிலை மாறி தொண்டர்களை பார்க்குறோங்கிற ஒரு இன்னொன்று, அவங்க தொண்டர்களுடைய உற்சாகம், அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவருக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து அவருக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து கூப்பிட்டு வராங்களோன்னு எனக்கு தோணுது. மற்றபடி அதை தவறாக பார்ப்பதுங்கிறது ஒன்றும் எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. இருந்தாலும் அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு இதை தவிர்க்கலாமோங்கிறதும் ஒரு பக்கம் தோணதான் செய்யுது. அதை வந்து நம்ம ஏன்னா அவர் அப்படி நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்டவரை தொடர்ந்து இப்படி காமிக்கும் போது கட்சிக்கே ஒரு பலவீனமாக மாறும். ஏன்னா தலைவர் இப்படி போயிட்டாரே, நாம் இந்த கட்சியில் இருந்தோம்னா நமக்கு எதிர்காலம் கிடையாதுன்னு நினச்சி ஒரு கூட்டம் அப்படி வெளியில் கிளம்பிச்சுன்னு வச்சுங்க, கட்சிக்கே பெரிய பேரிழப்பாக மாறும். ஸோ அதனால் பொதுவாக இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, எப்படி இப்போ அப்போல்லோ உள்ளே வச்சுக்கிட்டு இட்லி சாப்பிட்டாங்க பொங்கல் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களோ, அது இன்னைக்கு தேவைப்படுது. ஒரு அரசியல் கட்சி நடத்துறதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
அதெல்லாம் தேவைப்படுது. அவர் நல்லா தான் இருக்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த கட்சியை அவங்க நடத்திட்டு போயிடலாம். ஆனால் அப்படி அடிக்கடி வெளியில் காட்டும் பொழுது கட்சி தொண்டர்களே கொஞ்சம் சோர்வடைந்து பலவீனமாவதற்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எந்த முடிவு எடுத்தாலும் அது பிரேமலதா அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள், அதை நம்ம என்ன செய்யணும். பட் நீங்கள் பொலிட்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க இந்த கட்சியை முன்னெடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அந்த கட்சி ஒரு மேலெழுந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்க? வாய்ப்பு இல்லைங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த கட்சியில் இணைந்தவர்கள் எல்லாருமே விஜயகாந்துங்கிற ஒரு தனி அவருடைய கரிஸ்மாவை பார்த்து உள்ளே வந்தவங்க தான். அவரே இல்லாதப்ப அந்த கட்சி இவங்க என்ன கொள்கைக்காக கட்சியில் இன்னைக்கு சேர்றவங்களா இருக்காங்க அப்படிலாம் கிடையாது. இந்த கட்சியின் கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சேர்றது யார் இருக்கா அப்படிலாம் கிடையாது. ஒரு தலைவரின் மீது இருக்கிற ஈர்ப்பு தான் ஒரு கட்சியில் போய் சேர சொல்லுது. இல்லை சார், இப்போ அவருடைய செயல்பாடு இப்போ இல்லாட்டா கூட பங்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட இப்போ அவருடைய டிராவலில் பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் தொடர்ந்து பயணிக்கிறாங்க. அவங்களுடைய பரப்புரைகள், அவங்களுடைய பேச்சு எல்லாமே வந்து ஒரு கவனிக்கக்கூடிய ஒன்றாக தானே கடந்த காலங்களில் சிறப்பாகவே இருக்குது. கவனிக்கக்கூடியதை தாண்டி இப்போ அவங்க பேசுகிற அந்த விதம் அது எல்லாமே ஒரு கம்பீரம், ஒரு தெள்ளந்தெளிவாக பேசுறது, அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அந்த கட்சியில் இணைந்த தொண்டர்கள் எதனால் வந்தார்கள்னு ஒன்று இருக்குல்ல, அது முழுக்க முழுக்க விஜயகாந்துங்கிற ஒரு தனி மனிதனுக்காக வந்தது தான் அது. அங்கே அவரே இல்லைங்கும்போது இவங்களும் வந்து கட்சி தொண்டர்களை எப்படி அரவணைக்கிறாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பல பேர் இவங்க தலையெடுத்த பிறகு தான் அந்த கட்சியை விட்டு வெளியேறினாங்க. இவங்களுடைய செயல்பாடுகள் பிடிக்காம வெளியேறினவங்க தான் நிறைய. இன்னொன்று வந்து அது குடும்ப கட்சிங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் சுதீஷ், இன்னொரு பக்கம் இவங்க, அதுக்கப்புறம் மகன்களை உள்ளே கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட அது குடும்ப கட்சியாக மாறி போச்சு. இப்போ இங்கே வந்து பொதுவாக வேற ஒருத்தர் உள்ளே வந்து இங்கே கருத்துக்களை சொல்ல முடியுமா, அவங்களுக்கு பதவி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் இருக்குது. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இவங்க என்னவா எதிர்காலத்தில் நடந்துக்க போகிறாங்கங்கிறத பொறுத்து தான் இருக்குது. முக்கியமாக அவங்க முதல்ல பொலைட்டான ஒரு முகத்தோடு வரணும் வெளியில். எப்போ பார்த்தாலும் ஒரு கடுகடுங்கிற ஒரு முகத்தோடையும் ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளோடையும் தான் அவங்க இது வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு பிம்பமாக பார்க்கும்போது அப்படி தான் நமக்கு தெரியுது. சரி, இப்போ நம்ம அந்த மாதிரி எந்த அரசியல் தலைவரையும் பார்க்கலையே. இப்போ கலைஞரை பார்க்குறோம், ஜெயலலிதா அம்மாவை பார்க்குறோம், இன்னும் மற்ற தலைவர்கள்லாம் பொது இடங்களுக்கு வரும்போது ஒரு புன்னகை பூத்த முகத்தோடு தான் வருவாங்க. குறைந்தபட்சம் ஒரு நகைச்சுவையோடு பேசுவாங்க. சீரியஸான விஷயங்களில் அதிரடியாக கருத்துக்களை சொல்கிறத தாண்டி பெரும்பாலும் அவங்க முகத்தில் ஒரு புன்சிரிப்பு இருக்கும். ஆனால் இவங்கள பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு கடுகடு ஹெட் மாஸ்டர் மாதிரியே இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் அவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அந்த சக்கரத்தை சுற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் பெருசாக ஒன்றும் வெற்றிக்கோ இல்லை இது பண்ணுற ஒன்றும் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. இனிமேல் இந்த கட்சி அவங்க ரெடி பண்ணி மீண்டும் புத்துணர்ச்சி கொடுக்குறதெல்லாம் பெரிய குதிரை கொம்பு தான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சும்மா ஒரு கட்சியாக இருக்கும் அவ்வளோதான். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.